நம்ம எக்ஸர்சைஸ் 2.4ல ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் whose nth டேர்ம்ஸ் ஆர் given by. ஓகேங்களா, இந்த nth டேர்ம் ஏஎன்ன்றது கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 5n/n+2. ஸோ இதில் A6 என்ன A13 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏஎன் ஈக்குவல் டு 5n/n+2, A8 என்ன A15 என்ன அப்படி கேட்கல, A6 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ A6ன்றப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். A6 தான். ஸோ இது தேவையில்லை, இது நமக்கு கேட்கல, கட் பண்ணிடுங்க. இப்போ A6 அப்படின்றப்ப n = 6 போட்டு பாருங்கள். 5 × 6 டிவைடட் பை 6 + 2. ஓகேங்களா, 5 6 ஆர் 30 டிவைடட் பை 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். 2ஆல் கட் பண்ணினா 15 2s are 30, 4 2s are 8. ஓகேங்களா, 15/4 அப்படின்றதான் A6. நெக்ஸ்ட்டு A13 கேட்டிருக்காங்க. ஸோ n = 13 போடுறேன். 5 × n. ஸோ 5 13 divided by 13 plus 2. 5 13s are நம்மளுக்கு 65 அப்படின்னு வரும். டிவைடட் பை 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 13 5s are 16. இங்கேயே கட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ 3 5s are 15. ஸோ 13/3. ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கக்கூடியது A6 அப்படின்றது 15/4, A13 அப்படின்றது 13/6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா ஒன்று கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல மைனஸ் இருந்தால் கூட நம்ம அந்த ப்ராக்கெட்டை போட்டு எழுதி மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் ஃபோர்த்தில். இதே இது நான் செகண்ட் டிவிஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா an = -n² - 4 கொடுத்துட்டு A4 = என்ன, நெக்ஸ்ட்டு A11 = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, A4 A11. ஸோ இப்போ A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் காமன் டேர்ம்னு வச்சுக்குவோம். A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா n-க்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4² - 4. ஓகேங்களா, ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 4² 16 - 4, 16 - 4 அப்படின்றது 12, வெளியில் ஒரு மைனஸ். ஸோ A4 = -12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து A11 பார்க்க போகிறோம். ஸோ n = 11 போட்டு பார்க்குறேன். ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டில் n-க்கு பதிலாக 11² - 4. மைனஸ் 11² are 121 - 4. ஓகேங்களா, ஸோ மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 117 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ A11 = -117 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் செய்கிறத இப்படி 1 by 1 செய்யும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிடுங்க, பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா, இது காமன் டேர்மு. ஸோ காமன் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து எழுதணும். ஸோ அதனால் இந்த காமன் டேர்மை ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4. ஸோ 2.4ல் ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து சம்மில் ஃபைண்ட் A8 A15. ஓகேங்களா, whose nth term is an = ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் n வந்து ஈவனாக இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்க ஏஎன்னுக்கு, n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஏஎன்னுக்கு இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டினை எடுத்து எழுதிட்டேன். an = n² - 1 / n+3 எப்போ n is even. ஓகேங்களா, அதே இது an = n² / 2n + 2 + 1 எப்போ n is odd. ஓகேங்களா, ஓடு ஆர் ஓடு. ஓகே, ஸோ n belongs to கேபிட்டல் N. இது ஏற்கனவே நிறைய இடம் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1ல் இருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ A8 கண்டுபிடிக்கிறேன் கேட்டிருக்கிறதுல. ஸோ 8ன்றது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அப்போ A8 அப்படின்றப்ப நம்ம காமன் டேர்ம் வந்து இதைத்தான் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 8 is even, therefore an = n² - 1 / n+3. ஓகேங்களா, ஸோ காமன் டேர்ம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்போ 8 n இருக்கிற இடத்துல 8 அப்ளை பண்ணுங்க. 8² - 1 / 8 + 3. ஸோ 64 - 1 / 11. 63 / 11. ஸோ இதுதான் A8. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு A15க்கு 15 is odd number. ஓகேங்களா, therefore an = n² / 2 + 1. n is oddனா இதுதான் n. ஸோ அப்போ காமன் டேர்ம் an = இது. அப்போ n = 15 போட்டு பார்த்தீங்கன்னா 15 தான் கேட்டிருக்காங்க.
15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 + 1 ஓகேங்களா. 15 ஸ்கொயர்னா 251, 225 டிவைடட் பை 3. ஸோ இதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 3 சார் 21 5 75 ஓகேங்களா. A15 அப்படின்றது 75. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த்து சம். சாரி, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 கிடையாதுங்க, 2 இன்ட்டு n + 1 ஓகேங்களா. ஸோ அப்போ 2 இன்ட்டு n + 1 அப்படின்றப்ப 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது 15 ஓகேங்களா. ஸோ 2 இன்ட்டு 15 + 1, ஸோ 30 + 1 31 ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 225 டிவைடட் பை 31. சரி ஓகேங்களா. ஸோ இதில் நான் இப்போ ஒன்று புதுசாக கற்றுக் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின் எழுதும் போதே கவனமாக பார்த்து எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஸ்டின் கவனமாக எழுதுங்க. கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா எழுத ஆன்சர் எல்லாம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் எடுத்து எழுதும் போதும் ஒரு கவனமாக எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து எழுதுங்க. n² டிவைடட் பை 2n + 1 ஓகேங்களா. அப்போ n² டிவைடட் பை 2n + 1, n-க்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15² டிவைடட் பை 2 × 15 + 1, n-க்கு பதிலாக 15 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 2 15s are 30, 30 + 1 31, 225 டிவைடட் பை 31 அப்படின்றது தான் A15 ஓகேங்களா. ஸோ இது ஃபிஃப்த்து சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் 6th சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் A1 = 1, A2 = 1, AN = 2 × n - 1 + 2 A × n - 2, இதுதான் கொடுத்துருக்காங்க காமன் டேர்ம் ஓகேங்களா. AN = 2 × AN - 1 ப்ளஸ் AN - 2 டேர்ம் ஓகேங்களா. n greater than or equal to 3, 3யும் 3ஐ விட அதிகமாகவும் தான் இருக்கணும் n. ஸ்மால் n belongs to capital N. Then find the first 6 terms of the sequence ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 6 டேர்மு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் எடுத்து எழுதிட்டேன். A1 = 1, A2 = 2. ஸோ காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் AN. அவன் n வந்து 3யும் 3ஐ விட அதிகமாகவும் இருக்கதா போட்டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவனே கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டான். இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம் A1 A2. நெக்ஸ்ட்டு 3ஐ விட அதிகமாக போட போகிறோம் 3லேருந்து. ஸோ n = 3 அப்படின்னும் தேர்ட் டேர்ம் 2 × A × A⁻3 - 1 ஓகேங்களா. A3 - 1 ப்ளஸ் A3 - 2 ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 × A3 - 1னா 2 ப்ளஸ் A3 - 2னா A1. ஸோ 2 × A2 ப்ளஸ் A1 அப்படின்றப்ப 2 × A2க்கு பதிலாக 1 இருக்குது ப்ளஸ் A1க்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 2 + 1 3, இதுதான் தேர்டு டேர்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் எழுத போகிறது ஃபோர்த்து டேர்ம். இங்கே எழுதிக்கிறேன். A4 = ஃபோர்த்து டேர்ம், இந்த காமன் டேர்ம் எடுத்து எழுதுகிறேன். 2 × A, n-க்கு பதிலாக 4 - 1 ப்ளஸ் A4 - 2, 2 × A3 ப்ளஸ் A2, 2 × A3க்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் A2ன்றப்ப 1 ஓகேங்களா. ஸோ 2 3s are 6, 6 + 1 7, இதுதான் வந்து ஃபோர்த்து டேர்ம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டேர்ம் எழுதுகிறேன். 2 × A5 - 1 ப்ளஸ் A5 - 2 ஓகேங்களா. இந்த காமன் டேர்மில் n-க்கு பதிலாக 5 போட்டிருக்கேன். = 2 A4 ப்ளஸ் A3. ஸோ 2 × A4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7, ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். A3ன்றப்ப 3. ஸோ 2 7s are 14, 14 + 3 17 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு A6, சிக்ஸ்த்து டேர்ம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 × A6 - 1 ப்ளஸ் A6 - 2, 2 × A5, இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டேன், எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் A4th டேர்ம். ஸோ 2 × A ஃபிஃப்த்து டேர்ம் வந்து 17 ப்ளஸ் A4th டேர்ம் வந்து 7. 2 17s are 34, 34 + 7 41. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய 6th டேர்ம், ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 1, A2 1, A3 வந்து 3, A4 7, A5 17, A6 வந்து 41. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.4. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் whose nth terms are given by. ஓகேங்களா, இந்த nth டேர்ம் ஏஎன்ன்றது கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 5n/n+2. ஸோ இதில் A6 என்ன A13 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஏஎன் ஈக்குவல் டு 5n/n+2, A8 என்ன A15 என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ A8 கண்டுபிடிக்க போகிறேன். A8 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா n இருக்க இடத்துல 8 அப்படியே எழுதுகிறேன். ஸோ அப்போ 5 8க்கு ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். 5 × 8. ஓகேங்களா, நிறைய இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் தான் போட்டிருப்பேன் மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தால் கூட மைனஸ் நெகட்டிவில் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் போட்டு செஞ்சுருப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் வராது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூவில் தப்பு எதுவும் வராது பெருசாக. ஓகேங்களா, ஸோ அதனால் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு n = 8 + 2. ஸோ 5 8s are 40 / 10. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது எனக்கு? சாரி, இதில் வந்து நான் வந்து A8 கேட்கல, A6 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ A6ன்றப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின். A6 தான். ஸோ இது தேவையில்லை, இது நம்மளுக்கு கேட்கல, கட் பண்ணிடுங்க. இப்போ A6 அப்படின்றப்ப n = 6 போட்டு பாருங்கள். 5 × 6 / 6 + 2. ஓகேங்களா, 5 6 are 30 / 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். 2ஆல் கட் பண்ணினா 15 2s are 30, 4 2s are 8. ஓகேங்களா, 15/4 அப்படின்றதான் A6. நெக்ஸ்ட்டு A13 கேட்டிருக்காங்க. ஸோ n = 13 போடுறேன். 5 × n. ஸோ 5 13 / 13 + 2. 5 13s are நம்மளுக்கு 65 அப்படின்னு வரும், / 15. மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 13 5s are 16. இங்கேயே கட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ 3 5s are 15. ஸோ 13/3. ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கக்கூடியது A6 அப்படின்றது 15/4, A13 அப்படின்றது 13/6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா இன்னும் கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல மைனஸ் இருந்தால் கூட நம்ம அந்த ப்ராக்கெட்டை போட்டு எழுதி மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் 4th. இதே இது நான் செகண்ட் டிவிஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா an = -n² - 4 கொடுத்துட்டு A4 = என்ன, நெக்ஸ்ட்டு A11 = என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, A4 A11. ஸோ இப்போ A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் காமன் டேர்ம்னு வச்சுக்குவோம். A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா n-க்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4² - 4. ஓகேங்களா, ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே 4² 16 - 4. 16 - 4 அப்படின்றது 12, வெளியில் ஒரு மைனஸ். ஸோ A4 = -12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து A11 பார்க்க போகிறோம். ஸோ n = 11 போட்டு பார்க்குறேன். ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டில் n-க்கு பதிலாக 11² - 4. மைனஸ் 11 2s are 121 - 4. ஓகேங்களா, ஸோ மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 117 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ A11 = -117 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் செய்கிறத இப்படி 1 பை 1 செய்யும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா, இது காமன் டேர்மு. ஸோ காமன் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து எழுதணும். ஸோ அதனால் இந்த காமன் டேர்மை ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 பை 1 எழுதுங்க. ஓகேங்களா.